வேண்டும். வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பேற்று இந்நாள் வரை ஒரு பக்க துணையாகவும் நமக்கெல்லாம் நல்லது ஒரு வழிகாட்டியாகவும் இன்று வரை திகழ்ந்து வரும் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் தங்கராஜ் வில்லியம் சாந்தராஜ் அவர்களை அன்போடு வரவேற்று எங்களுடைய இந்த நிர்வாகத்தின் தலைமைக்கு எங்களுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கும் வண்ணம் அவரை கௌரவிக்கின்றோம். எதிர்காலம் வாழ்கிற கிறிஸ்துவ சமுதாயம் இந்த தகுதி மற்றும் இந்த பகுதி உலகத்தையுமே வழியாக இறைவன் விரைவாக ஆசீர்வதிக்கும் வழியாக இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நம்மை ஒப்புக் கொடுத்து செய்வோம். இறைவன் விஜய் மண்டையில் படைத்தவரை ஒரு திருப்பெயருக்கு மகிழ்ச்சி உண்டாகுக. இந்த நாளிலே எங்கள் ஆலயத்தில் புனித அந்தோணியாரின் கொடியை நாங்கள் ஏற்றுகிறோம். இந்த கொடியானது அன்பிற்கும் பாதுகாப்பிற்கும் எங்கள் விசுவாசத்திற்கும் அடையாளமாக விளங்குவதாக. ஜெபிப்போமாக. இறப்பும் நிறைந்த தந்தையே, புனித அந்தோணியாரின் கொடியை நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மக்கள் அனைவரும் மது அன்பை உணரவும் மது வழிகளில் நாங்கள் நடக்கவும் அருள் தாரும். இந்த திருவிழா காலங்களில் முத்திரை நாளில் நாங்கள் செய்யும் ஜெபங்களையும் காணிக்கைகளையும் ஏற்று எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் உலகிற்கும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருளும். இதோ எவ்வாறு இந்த குடிமேலை ஏற்றப்படுகிறது. எங்கள் உள்ளங்களும் உம்மை நோக்கி எழுவனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமை நோக்கி எங்களை விடுவித்தருளும். ஆமென். அவள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுடைய ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பேற்று இந்நாள் வரை ஒரு பக்க துணையாகவும் நமக்கெல்லாம் நல்லது ஒரு வழிகாட்டியாகவும் இன்று வரை திகழ்ந்து வரும் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் தங்கராஜ் வில்லியம் சாந்தராஜ் அவர்களை அன்போடு வரவேற்று எங்களுடைய இந்த நிர்வாகத்தின் தலைமைக்கு எங்களுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கும் வண்ணம் அவரை கௌரவிக்கின்றோம். அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடி
கதம்பம் தனியே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. எட்டு திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதையே நீ வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை இரு கரங்களில் ஏந்திடும் புனிதரே, ஓரமெங்கும் பொழியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட என் சீர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில்குருவே திருக்கொடியே நீ வாழ. அழகே இறைக்கரவே புதுமை புனிதரே வாழ்க. நிறைந்த நன்றியும் இறைமகன் அவர்களின் மென்மேலும் நல்ல ஆசீர்வாதங்களை அளித்து சகோதரனுக்கு விரைவான சுகத்தை தர வேண்டி இந்த தயவுசெய்து கை இருக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்கம்மா. இந்த சாலு இப்ப கொஞ்சம் மெலிசா இன்னும் மெலிசா ஆயிட்டுக்குது. அவர்களுக்கு நாளையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் அவர்களையும் அவர் சார்ந்த குடும்பத்தினரும் நோயற்ற வாழும் குறைவற்றும் செல்வம் தேவரில் தந்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் தந்தரல இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திருமதி திரு ராஜேந்திர நட்சத்திரம் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு நம்முடைய ஆலயத்திற்கு வாரம் தவறாமல் மாதத்தில் 2வது செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கெல்லாம் நல்லதொரு இந்த விவிலியம் எப்படி என்ன ஏதுன்னு விவரமா நம்மளுக்கு குறைமண்டல இருந்தாலும் அவ்வளவு தூரம் இருந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டு இறை வழிபாட்டில் நம்மோடு நம்மளை கலந்து கொள்ள வைக்கின்ற அருமை சகோதரர் அந்தோனிராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நன்றி. உங்களுடைய சேவை எங்களுக்கு இந்த சிற்றாலயத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்முடைய நன்கொடையாளர் இவரு தூரத்தாள் கிடையாது, நம்ம மாரிகுப்பத்தை சேர்ந்தவர் தான். நம்முடைய பகுதி வாழ்ந்த அவருடைய மூதாதையர் நம்ம பகுதியை வாழ்ந்தவங்க. அந்த வகையில அவருக்கு நாங்க மிகவும் அவரு நம்ம தேடி வந்தோமான்னு தெரியல, அவரு அந்தோனியார் ஒரு அன்புனாருன்னு தெரியாது. அது போல நம்மளுக்கு ஒரு நல்லதொரு ஒரு நன்கொடையாளர் கிடைத்திருக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய சிற்றாலயத்தின் சார்பாக உலகணிந்த வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வருடம் இந்த ஆலயத்தை சுற்றி வர்ணங்கள் எல்லா அனைத்தையும் பொறுப்பேற்று செய்திருக்கிறார். அவருக்கு எங்கள் ஆலயத்தின் சார்பாக உலகணிந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மலமாரை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துகின்றோம். ஒருத்தருக்கு கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு புதுமை நடந்திருக்கும் இல்லைங்களா? வாழ்க்கையில புதுமை நடக்காத ஆளுங்க யாருன்னா இருந்தா தயவு செய்து கை தூக்குங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையில ஆண்டவர் புதுமைகளால் இந்த புதுமைகளால் தான் நம்ம இந்த வரையும் வாழ்ந்து வருகின்றோம்னா அது மிகையாகாது. 141 ஆண்டுகள் நாங்க பதவியேற்று இந்த ஒரு 43 ஆண்டுகளாக, அதாவது ஒரே குடையின் கீழ் தான் யாரும் இதுல இருந்து இறந்து போனவங்களை மாற்றம் ஆனார்களை தவிர இந்த நிர்வாகம் 43 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது. இது ஒரு ஆண்டவர், அதுவும் ஒரு புதுமைதான். அனைவரும் இங்க ஆலயத்துக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எங்களால் இயன்ற ஒரு சிறு வசதி தொடர்ந்து செய்து வருகிறோம். இதுக்கு முன்ன வெறும் அந்த ஆலயம் முன்னாத்தால் இருந்துச்சு. ஜனங்க மழைக்கு வந்தா கூட சிதறி ஓடுவாங்க.
அதெல்லாம் மாற்றணும், கவனத்தில் கொண்டு இந்த ஒரு தாழ்வாரம் அமைச்சோம். ஜனங்க அங்க தூரம் இருந்து வரவங்களுக்கு வசதியா இருக்குன்னு ஒரு சிறு கழிப்பிடம் கூட எல்லாம் நீங்க கொடுக்குற காசு தான். எங்க கிட்ட ஒன்றும் நாங்க கையிருப்பில் ஒண்ணு இல்லை. நீங்க கொடுக்குற காசு 100 ரூபாய் கொடுத்துறாங்க, 75 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 25 ரூபாய் சேமிப்புல வைத்து ஏதோ உங்களுக்காக வர்றவங்களுக்கு நல்ல வசதியா ஆலயம் சுத்தமா செய்ய எங்களுக்கு உதவிகரமா இருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக இந்த ஆலயம் இந்த நாள்ல இவ்வளோ சிறப்பா இருக்குன்னாக்கா நம்முடைய வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்களிருந்து எங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய சேவை இன்னும் வரல. இந்த ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு, வீட்டை விட்டு வர மாட்டாங்க, இருந்தாலும் கூப்பிட்டு வேலை வாங்குறதா இருக்குது. அதெல்லாம் மாறும். இது ஒரு ட்ரெண்டு. இதெல்லாம் மாறும், மாற்றம் ஏற்படணும். யாரையும் நம்ம வாலண்டரி யாரும் கூப்பிடுறதில்லை, நீ வா நான் வான்னு. அவங்களே வரவங்க இந்த ஆலயத்தை வேலை செய்யறாங்க. ஒரு கை தட்டினா ஓசை வர்றதில்ல, 2 கை தட்டணும். அந்த 2 கைக்கு ஒரு கையை வச்சுக்கிட்டு போராடினுக்கிறோம். அந்த ஒரு கைங்களும் வரணும், முன்ன வரணும். வேலை செய்கிறவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும், உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் காண இறைவகன் என்றென்று துணை புரிவார் என்று இந்த நேரத்தில் ஆரம்ப நிகழ்ச்சியான திருக்கொடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு அனைவருக்கும் இறைமகன் என்றென்றும் அருள் புரிய வேண்டி எங்களுடைய அனுதின ஜபத்தில் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறும். சற்று நேரம் அமர்ந்து ஜப வழிபாட்டில் ஈடுபடுவோம். அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி கூறி தெரிவித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம்.